ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாலிட்டி பார்ப்போம் வாங்க. இது வந்து டெஸ்ட் பேட்சில் சொல்லியிருந்தேன், பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஷார்ட்ஸாக போடுறேன்னு. அதுதான் இது, ஓகேவா? வாங்க தமிழ் கொஸ்டின் படிப்போம். கூற்று என்ன கொடுத்தாங்க? மைய மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது லோக்பால், ஓகேவா? ஒரு தலைவரையும் 8 உறுப்பினர்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன கொடுத்தாங்க? மைய மக்கள் நீதிமன்றம் 50 உறுப்பினர்களும் நீதித்துறை உறுப்பினர்கள் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க கொஸ்டின் பாருங்கள், இங்கிலீஷ் கொஸ்டினை பாருங்கள். 50% ஆஃப் மெம்பர் வந்து ஜுடிஷியல் மெம்பரும் 50% வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் அண்ட் உமன் கொடுத்துருக்காங்க. அது வந்து தமிழில் இருக்க கொஸ்டினில் கட் ஆகிருக்கு, அது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இப்போ 2 காரணமும் ரைட்டு, ஆனால் வந்து கூற்று வந்து காரணத்துக்கான இது கிடையாது. காரணம் கூற்று சரியான விளக்கம் இல்லைன்னு வருவதா சரி, ஓகேவா? ஆப்ஷன் டி தான் அதுக்கு வந்து ஆன்சர், ஓகேவா? இப்போ லோக்பால் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த இது உங்களுக்கு படிக்க முடியலன்னா, லோக்பாலில் ஒரு தலைவரும் 8 உறுப்பினர்களும் இருப்பாங்க. 50% உறுப்பினர்கள் நீதித்துறையை சேர்ந்தவரும், 50% உறுப்பினர் எஸ்சி எஸ்டி ஓபிஎஸ்சி மற்றும் பெண்களும் இருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.